அண்மை செய்தி. நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜ்பவனுக்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் கையெழுத்திடப்படாமல் ஒப்புதல் வழங்கப்படாமல் ஆளுநர் மாளிகையிலேயே நிலுவையில் இருக்கின்றன. அதில் ஏற்கனவே நீட் தேர்வு உள்ளிட்ட மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர்கல்வித்துறை சார்ந்த 10 மசோதாக்கள் இன்னமும் கிடப்பில் தான் இருக்கிறது. எனவே ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை, எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதே. அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் நீதிபதி சந்திரசூட் பேசுகிற போது அவர் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் போக்கை அவர்கள் கைவிட வேண்டும். அதற்காக இருவரும் நேரில் சந்தித்து பேச வேண்டும். ஒரு மசோதா ஒரு முறை அனுப்பப்பட்டால் அதற்கு அவர் அனுமதி அளிக்காமல் இருந்தால் இரண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் இதே போன்ற தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருவரும் சமரசமாக பேசி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த நீதிபதியினுடைய அறிவுரையை ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்னதாகவே முதலமைச்சரை நேரில் ஆளுநர் மாளிகைக்கு வருமாறு அறிவுரை வழங்கி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புயல் காரணமாக அந்த வெள்ள நிவாரண பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டதால் இன்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை ராஜ்பவனில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆர்.என். ரவியை சந்திப்பதற்காக உள்ளே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு தொடங்க இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இரு தரப்பும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கருத்துக்களை பல்வேறு மேடைகளில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் முதலமைச்சர் சந்திப்பு என்பது இன்றைக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. எனவே அந்த கூட்டத்தொடரில் வழக்கமாக முதல் நாளன்று ஆளுநர் உரையோடு தொடங்குவது என்பதுதான் மரபு. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டால் ஆளுநர் அந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பாரா என்பது குறித்த ஒரு நிலையும் தெரிய வரும். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற அந்த கூட்டத்தொடரில் திராவிடம் பெரியார் என்ற வார்த்தைகளை ஆளுநர் குறிப்பிடாமல் படிக்காமல் விட்டதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டு பாதியிலேயே சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளியேறினார். அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு மோதல் போக்கோடு தான் ஆளுநர் முதலமைச்சர் இடையேயான உறவு இருந்து வருகிறது. எனவே இன்றைய பேச்சுவார்த்தை ஒரு சுமூக தீர்வை எட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆளுநர் என்ன சொல்ல போகிறார், மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப் போகிறாரா என்பது குறித்த ஒரு நிலை. ஒருவேளை முதலமைச்சர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிற போது இந்த சந்திப்பு குறித்த ஒரு முழுமையான விவரம் தெரிய வரும். லாவண்யா. செல்வகுமார், முதலமைச்சருடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அதே போல நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது சில சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அவர் சில வார்த்தைகளை குறிப்பிடாமல் இருந்த நிலையில அடுத்த ஆண்டு நடைபெற போகக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரையின் மீது என்னென்ன விவாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தும் பேசலாமா? நிச்சயமாக மூத்த அமைச்சர்கள் உடன் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது அனைவரும் இதில் பங்கேற்பதற்கான ஒரு சூழல் இருக்குமா அல்லது முதலமைச்சரும் ஆளுநரும் மட்டும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமா என்பது குறித்த ஒரு தெளிவான விவரம் இதுவரையில் தெரியவில்லை. எனவே இன்றைய பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்ட நகர்வாக எப்படி இருக்க போகிறது? மீண்டும் ஒரு வழக்கு, ஒரு நீதிமன்றம் என்றுதான் செல்ல போகிறதா அல்லது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில், அறிவுரையின் அடிப்படையில் இருவரும் ஒரு சமரச சமாதான போக்கை கையில் எடுத்துக் கொள்வார்களா என்ற ஒரு பெரும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே இன்றைய சந்திப்பு குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிய வரும். லாவண்யா. நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து பேசி முடிவெடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அடுத்த மாதம் ஆளுநர் உரையிடம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் நடைபெறவிருக்கும் நிலையில் இருவரும் இந்த சந்திக்கிறார்கள். செல்வகுமார், மேலும் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக என்னென்ன மசோதாக்கள் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது? செல்வகுமார், என்னென்ன மசோதாக்கள் முக்கியமாக இருக்கிறது தமிழக அரசு கொடுத்தது? 10 மசோதாக்களில் பெரும்பாலும் உயர்கல்வித்துறை சார்ந்த மசோதாக்கள் தான் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வகையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதில் அரசு தலையிடக்கூடாது என்பதுதான் ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. எனவே ஒரு பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய முடிவின் அடிப்படையில் தான் இந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்று ஆளுநர் சொல்லியிருப்பதன் காரணமாக அது ஒரு பெரும் ஒரு சர்ச்சையாகவே மாறி இருக்கிறது.
தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களினுடைய சட்ட முன்வடிவு, பல்கலைக்கழகங்களின் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு, வேளாண் பல்கலைக்கழகங்களினுடைய திருத்த சட்ட முடிவு உள்ளிட்ட 10 மசோதாக்கள் தற்போது நிலுவையில் உள்ளன. எனவே ஒரு கல்வியில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாததால் பெரும் சிக்கல் எழுந்திருக்கிறது. இதனால் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் ஒரு பின்தங்கி விடுமோ என்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்ற வாதங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. எனவே ஆளுநர் இதற்கு என்ன செய்ய போகிறார்? அவர் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான சம்மதம் தெரிவிப்பாரா, அல்லது தொடர்ந்து நாம் பேசுவோம் என்று சொல்வாரா என்ற ஒரு பல்வேறு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கின்றன. இன்றைய சந்திப்பு ஒரு சுமூகமாக திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தால் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநரை அழைத்து அவர்கள் பேசுவதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த சந்திப்பு இன்றைக்கு நிறைவானதாக இருந்தால் மீண்டும் ஆளுநர் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வருவார். எனவே இருதரப்பும் மாறி மாறி சந்திக்கிற போது ஒரு சமாதானமான ஒரு மோதல் போக்கை கைவிடக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இது ஒரு இந்திய அளவிலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. லாவண்யா, நீங்க சொன்னது மாதிரி மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பை பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்கள்ல 10 முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருப்பதன் பேரில் ஆளுநரை முதலமைச்சர் சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகாக என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்ற செய்திகள் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி முடிவெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட 10 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். செல்வகுமார், இந்த சந்திப்பினை தொடர்ந்து செய்தியாளர்களை முதலமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை ராஜ்பவனில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்வகுமார், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு பிறகாக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக லாவண்யா, அவர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பதால் உள்ளே என்ன நடந்தது, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த உரையாடல் எப்படி இருந்தது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பாலும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து உள்ளே நடந்த விஷயங்களை ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு இன்றைக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைந்திருந்தால் மீண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநரை சட்டசபைக்கு வரவழைத்து அல்லது தலைமைச் செயலகத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே அந்த அழைப்பு விடுக்கப்படுமா என்பது குறித்த ஒரு பதிலையும் முதலமைச்சர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கிறது என்ற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு முறை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படக்கூடிய தீர்மானத்தை திருப்பி அனுப்பினால் மீண்டும் 2வது முறை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி என்றும் நீதிபதி சந்திரசூட் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஆளுநர் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு பெரும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே இன்றைய சந்திப்பு என்பது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இடையேயான சுமூகமான உறவுக்கு ஒரு வழிவகுக்கும் ஒரு பாலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது, எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என்பது குறித்த ஒரு தெளிவான செய்திகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. எனவே ஒரு அரை மணி நேரம்
குறைந்தபட்சம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி பேச்சுவார்த்தை நீள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு முதலமைச்சர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிற போது இது குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். அதற்கு முன்னதாக கிடைக்கக்கூடிய தகவல்களையும் பதிவிடுகிறோம். லாவண்யா, நிச்சயமாக செல்வகுமார், நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி முடிவெடுக்க தற்போது ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். அதேபோல செல்வகுமார், அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமா இந்த சந்திப்பு முக்கியமா பார்க்கப்படுகிறது. நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு உடனடியாகவே ஒப்புதல் அளிக்க ஆளுநர் ஒப்புதல் தருவாரா? இது குறித்து அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசப்படுகிறது? இன்று பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்பு நடந்த உடனேயே அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்து விடுவார் என்று சொல்ல முடியாது. அதற்கான கால அவகாசத்தை அவர் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்களால் விமர்சகர்களால் பேசப்படுகிறது, முன்வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே ஆளுநர் மாளிகை தேடி முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக முதலமைச்சரினுடைய கோரிக்கைகளுக்கு ஆளுநர் செவிமடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எனவே இன்னும் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்தால் நீதிமன்றம் மீண்டும் இதில் தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். எனவே நீதிமன்றத்தினுடைய அறிவுரையை, உத்தரவை ஆளுநர் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 10 மசோதாக்களுக்கும் அவர் அனுமதி வழங்குவாரா அல்லது குறிப்பிட்ட சில மசோதாக்களை மட்டும் அனுமதி வழங்கிவிட்டு மீண்டும் நிலுவையில் வைப்பாரா என்பது குறித்த ஒரு தெளிவான நிலைப்பாடு குறித்த எந்த முடிவையும் நாம் இப்போது சொல்வதற்கு இல்லை. லாவண்யா, நிச்சயமாக செல்வகுமார், இந்த சந்திப்புக்கு பிறகாக மீண்டும் விவரங்களுக்கு இணைகிறோம். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக பேசுவதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். ஆளுநரின் அழைப்பை ஏற்று இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. முதலமைச்சர் ராஜ்பவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக பேசி தீர்வு காண்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் முதலமைச்சரை ஆளுநர் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று தற்போது முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார்.